வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, கோடி அற்புதர் அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, அந்தோனியார் வழியாக ஆண்டவருடைய நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக குழுமி இருக்கிறோம். கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை, வாழ்வு, அவருடைய பாடங்கள், படிப்பினைகள் நமக்கு சொல்லித் தருகிற காரியம் எல்லாம் ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புகுந்து வாழ்தல் சிறந்தது என்பதுதான். மலைகளை நோக்கி பறந்து போ என்று சொல்லப்பட்ட ஒரு திருப்பாடலை குறித்தவர் சொல்லுவார். பறவையை போல் பறந்தோடி போ என்ற திருப்பாடல் மலைகளுக்கு உச்சியில் அல்லது பாறைகளுக்கு இடையில் தங்குகிற பறவைக்கானது. பாறைகளுக்கிடையே தங்கிக் கொள்கிற பறவை எல்லா விதமான தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்படும். அதுபோல ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக யாரெல்லாம் தஞ்சம் புகுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்பதை குறித்து அந்தோனியார் ஒரு மறைவுரையாற்றுகிறார். இனி இவர்களை கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறவர்களுடைய வாழ்க்கை மிகுந்த பாதுகாப்பு கொண்டதாகவும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்ததாக இருக்கும் என்கிற அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வாழ்க்கையே சான்று. ஆண்டவரை முழுமையாக நம்பியதால் தான் அந்தோனியார் இன்றும் கோடி அற்புதங்களை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் கடவுளுடைய துணையார். நாமும் அந்தோனியாரை அவருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையும் ஆண்டவருக்குள் தஞ்சம் புகுவோம். கடவுள் நம்மை நிரம்ப ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையில் வழியிலே கலந்து கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே.
அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தளிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 5-8, 7 மற்றும் 1-5 மற்றும் 10ஆம் அதிகாரம். அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளையெல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணில் இருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையினரில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏலிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏலிசையில் பாடுகின்றது. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கண்டே, வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டே. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கண்டே, வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டேன். பெற்ற பெரு வாழ்வை பகிர்ந்து கொள்கவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். தன் ஆவியவர் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏலிசையில் பாடுகின்றது. என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லந்தனை அங்கு கண்டார். என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லந்தனை அங்கு கண்டார். இயேசுவும் நான்
சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம். ஒரே சகோதரர் வாழ்ந்திருப்போம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 21 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, கொடியற்புதர் அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? இதுதான் இயேசு தன்னுடைய சீடர்களும் கேட்டது போல இன்று நம்மிடமும் கேட்கிற கேள்விகள். இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? எது புரியவில்லையா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு எந்த குறையும் இருக்க போவதில்லை என்பது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்பதுதான் கடவுள் கேட்கிற கேள்வி. இனியவர்களே, திருப்பாடல் 23 எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை. எத்தனை முறை இந்த திருப்பாடல்களை பற்றி நம்ம யோசித்திருப்போம். என் நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என்று சொல்கிறவர்கள் எவ்வளவு உற்சாகமாக பாடியிருக்கிறோம். அவ்வளவு உற்சாகமாக பாடியபடியும் அவ்வளவு அற்புதமாக அந்த திருப்பாடல் எல்லாம் நம்ம மனப்பாடம் கூட செய்திருப்போம். ஏதாவது மனப்பாடம் போட்டி வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற முதல் திருப்பாடல் எழுது திருப்பாடல் 23. ஏன்? கடவுள் நம்மை பாதுகாக்கிற நம்பிக்கையா? சின்ன திருப்பாடல், ஈஸியாக நம்ம பிள்ளைங்க நினைச்சிக்கிறோம், மனப்பாடம் பண்ணிடும். அதற்காகத்தான் நம்ம திருப்பாடலை ஞாபகம் வைக்கிறோமே தவிர உண்மையில் அது சொல்லுகிற அர்த்தத்தை நாம் பல நேரங்களில் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை அல்லது அது புரிந்து கொள்வதில்லை. இனியவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது எந்த ஒரு குறைவும் நமக்கு இருக்க போவதில்லை. ஆண்டவர் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார்.
நமக்கு தேவையானது எல்லா வரங்களையும் தருகிறார், நலன்களை கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் நம்ம ஆண்டவரை தேடி வர செய்கிறார். இந்த நம்பிக்கையோடு தான் நம்ம ஆண்டவரை தேடியும் வருகிறோம். ஆனாலும் பல நேரங்களில் நாம் சந்தேகத்திற்கு ஆட்பட்டு கொண்டே இருக்கிறோம். இனியவர்களே, கூடியிருப்பதர் அந்தோனியாருக்கு இந்த நாளே இன்றைய நாளில் நாம் நவநாள் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுள் அவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்த நலன்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்தோனியார் நமக்கு எதை சொல்லித்தர விரும்புகிறார்? நான் முன்னுரையில் சொன்னது போல, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அருள் துணையில் நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ்கிற பொழுது உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இனியவர்களே, அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்த பல புதுமைகளே நமக்கு தெரியும். அந்தோனியார் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட புதுமைகளும் நலன்களுமே பல இருக்கும். இனியவர்களே, இந்த புதுமைகள் எல்லாம் எதை குறித்து சொல்லி காட்டுகிறது அல்லது எதை குறித்து காட்டுகிறது? அந்தோனியார் என்று தன்னுடைய சொந்த வல்லமையில் அதை செய்தாரா? இல்லை. அவர் எப்பொழுதுமே ஆண்டவரை முன்னிறுத்தி அல்லது ஆண்டவருக்காகத்தான் எந்த புதுமையும் செய்கிறார். அவர் தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய புகழுக்காக ஒருபோதும் அதை செய்து விடவில்லை. ஏனென்றால் அவருக்கு நன்றாகவே தெரியும், தன்னால் எதுவுமே ஆகாது, தான் நம்பியிருக்கிற ஆண்டவரால் தான் எல்லாம் நடக்கும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி. இனியவர்களே, எனவே ஆண்டவரை நம்பி வாழ்ந்த அந்தோனியார் பல புதுமைகளை செய்கிறார். ஒருமுறை அவருடைய துறவற மடத்தை கட்டிய இடங்களில் தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படுகிறது. அப்பொழுது அவரிடம் கேட்கிறார்கள், பக்கத்தில் எங்கேயாவது ஒரு தண்ணீர் சுரக்குமா, சுரக்கிற இடங்கள் இருக்கிறதா, அதை பார்த்து கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், அல்லது நம்முடைய நீர் வார்த்தைகள்லாம் வற்றி போய்விட்டது, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை என்று கூறும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஜெபம் செய்கிறார். ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறார். தண்ணீருக்காக ஜெபிக்கிற பொழுது அவரது காலடி இருந்த இடத்திலிருந்து தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. அது மிகவும் இனிமையானதாகவும் தூய்மையான தண்ணீராகவும் இருந்தது. கூடுதலாக அந்த தண்ணீரை குடித்த நோயாளிகளுக்கு சுகம் கிடைத்தது என்று அவருடைய வரலாறில் நாம் பார்க்கிறோம். இனியவர்களே, தண்ணீர் இருக்கிறதான்னா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க போகவில்லை. இனியவர்களே, அவர் தேட செல்லவில்லை. மாறாக ஆண்டவரை தேடினால் கிடைக்கும் என்று சொல்லி உடனடியாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எவ்வளவு பெரிய புனிதர்! எத்தனை பேர் அவரை பாராட்டினார்கள், எத்தனை பேர் அவருக்கு பின்னால் சென்றார்கள். வாழ்கிற பொழுதே அவர் புண்ணியம் செய்கிறவராக, புதுமைகள் செய்கிறவராக பெரும் கூட்டமே அவர் பின்னால் அலைமோதியது. இவ்வளவு பெரிய பேர் இருக்கிற பொழுது கூட அவர் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார். இனியவர்களே, லாசரை உயிர்ப்பிக்கிற பொழுது இயேசுவும் அதைத்தான் சொல்கிறார். தந்தையே, நீர் எனக்கு செவி சாய்ப்பீராக, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் சூழ்ந்திருக்கிற இந்த மக்கள் நம்புவதற்காக இப்படி சொன்னேன் என்று இயேசு சொல்கிறார். இனியவர்களை எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை முன்னிறுத்துகிற பொழுது கடவுள் நமக்கு தேவையான எல்லா நலன்களையும் கொடுக்கிறார். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், மனிதர்கள் அனைவருமே பாவிகளாக இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதையுமே கடவுள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஒரு நல்ல மனிதரை கண்டுகொள்கிறார். அந்த நல்ல மனிதரின் பொருட்டு பல்வேறு உயிரினங்களை பாதுகாக்கிறார். கடவுள் எப்பொழுதுமே ஒரு முடிவில் அவரது நிலையாக இருந்தாலும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் அவர் கருத்தாக இருக்கிறார். இனிவர்களே, நோவாவின் பொருட்டு பல உயிர்கள் அங்கு காக்கப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த ஏதாவது ஒரு நலன்களை முன்னிட்டு கடவுள் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். ஆனால் அந்த கடவுள் மீது, அந்த பாதுகாப்பின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று பார்க்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்மிடம் எது இல்லை என்பதை குறித்து தான் நம்ம அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நற்செய்தி வாசகம் அதை தான் சொல்லி தருகிறது. இனியவர்களே, ஒரே ஒரு அப்பம் தான் இருக்கிறது, இங்கே நாம் பல மனிதர்கள் இருக்கிறோமே, நமக்கு சாப்பாடுக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்கிறார், நான் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த பொழுது மீதி எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் 12. 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு உணவளித்த போது மீதி துண்டுகளை 7 கூடையில் எடுத்தார். அப்போ கடவுள் எதை சொல்ல விரும்புகிறார்? இன்னும் உங்களுக்கு புரியலையா அப்படின்னா, அப்பங்கள் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நான் உங்களுக்கு பழுக செய்யக்கூடிய ஆண்டவர் உங்களோட நடுவே இருக்கிறேன். இதே குழப்பம் தான் உங்களுக்கு இருந்துச்சு. 7000 பேர் இருக்கிறாங்களே, அப்பங்கள் கொஞ்சம் தானே, 4000 பேர் இருக்காங்க, அப்பம் கொஞ்சம் தானே இருக்குது என்று நீங்கள் குழம்பிய பொழுது அந்த 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு உணவளித்தார். அந்த 5 அப்பங்களை கொண்டு 12000 பேருக்கு 5000 பேருக்கு உணவளித்தார். ஆனாலும் இந்த அப்பம், ஒரு அப்பம் இருக்கிறது, இந்த ஒரு அப்பத்தை வைத்து கடவுள் உங்களுக்கு பழுக செய்ய முடியாதா? ஆனால் எது இல்லை என்பதை குறித்து தான் நீங்கள் அச்சப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் எதை சொல்லுகிறேன் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படவில்லை என்று கடவுள் நினைக்கிறார். இனியவர்களே, ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும்.
நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொன்னால் நம்மை பாதுகாக்காமல் போய்விடுவாரா? தீய தலைமுறையை சார்ந்த நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்காரியங்களை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு எதுவெல்லாம் கொடுப்பார் என்று இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். பேதுரு அதனால் தான் சொல்கிறார், உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவர் மீது போட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். இனி இவர்களை நம் மீது கவலை கொண்டிருக்கிற ஆண்டவர் மீது நாம் பற்றும் அக்கறையும் பாதுகாப்பு உணர்வையும் நாம் கொள்வோம் என்று சொன்னால், அந்த ஆண்டவரை உறுதியாக நாம் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், நம் மூலமாகவும் ஆண்டவர் பல புதுமைகளை செய்வார். நமக்கு மட்டும் புதுமைகளை செய்வதல்ல, நாமே புதுமைகளை செய்கிற மனிதர்களாக மாற்றுவார். ஏனென்றால் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புத அந்தோணியார் ஆண்டவரை நம்பியதால் ஆண்டவரிடமிருந்து அருள்வரங்களை, ஆண்டவரிடமிருந்து புதுமைகளை பல மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது போல நாமும் ஆண்டவரை நம்புவோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய செயல்களில், ஆண்டவருடைய வார்த்தைகளில், ஆண்டவர் செய்கிற நற்காரியங்களில் நாமும் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால், நாமே புதுமை செய்பவர்களாக மாறுவதற்கான ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம். காணிக்கை தரணி வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தரணம் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதான் கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்று வைக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்ததமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதிப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த திருமுக ஒளியினுடைய சேரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், கோடியற்புதர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளம் நமக்கு நிலையாக. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வில் இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுமே, மறைவாழ்விலே நிலையாகுமே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே.
இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. அந்த முருகன் ஆண்டு பிறக்கும் என்று சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. கோடியற்பதரா புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பதுவை புனித அந்தோணியாரே, உன் திருத்தலம் தேடி வந்தோ. கடைக்கண் பாரும், கவலைகள் போக்கும், குறைவில்லா வாழ்வருளும். பதுவை புனித அந்தோணியாரே, உன் திருத்தலம் தேடி வந்தோ. கடைக்கண் பாரும், கவலைகள் போக்கும், குறைவில்லா வாழ்வருளும். வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. பதுவை புனித அந்தோணியாரே, உன் திருத்தலம் தேடி வந்தோ. கடைக்கண் பாரும், கவலைகள் போக்கும், குறைவில்லா வாழ்வருளும். பாவிகளின் அடைக்கலமே, கவலைப்படுவோரின் தேற்றரவே. பாவிகளின் அடைக்கலமே, கவலைப்படுவோரின் தேற்றரவே. ஆறுகள் காடுகள் கடந்து வந்தோம், துன்பங்கள் துயரங்கள் சுமந்து வந்தோம். ஆறுகள் காடுகள் கடந்து வந்தோம், துன்பங்கள் துயரங்கள் சுமந்து வந்தோம். உனை நாடி அருள் தேடி நாங்கள் ஓடி வந்தோம். பதுவை புனித அந்தோணியாரே, உன் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும், கவலைகள் போக்கும், குறைவில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும், கவலைகள் போக்கும், குறைவில்லா வாழ்வருளும். வாழ்க